அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரைஹானா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே நாங்கள் எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சூப்பராக இருக்கோம். என்னடா வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது அழுக்கு பிடிச்ச கிச்சனை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? அது வேறு ஒன்றும் இல்லை. பெருநாளுக்கு முன்னாடி நாள் வந்து கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சரியான வேலை. கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து ஈவினிங் தான் நான் வீடியோ எடுத்தேன். ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங்னா ஒரு நைட்டு ஒரு 7 மணி 7:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு நோன்பு வைக்கிறதுக்காக சமையல்லாம் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். சிக்கன் குருமா, பிளெயின் ரைஸு, அப்புறம் வந்து இறால் கொஞ்சம் இருந்துச்சு. அதை வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு அப்படியே வந்து சும்மா ரோஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருந்தேன். ஹஜ் பெருநா முடிஞ்சு 1 வீக் ஆச்சு. என்னால் வீடியோ உடனே போட முடியல. நம்ம இன்னைக்கு வந்து ஹஜ் பெருநா விலாக் தான் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த ஹஜ் பெருநாள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராக நல்லா போயிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக போணுச்சு. ஓகே, நோன்பு வைக்கிறதுக்கு தேவையான சமையல்லாம் முடிச்சுட்டு நைட்டு சாப்பாடெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கிடலாம். காலையில் நம்ம எந்திரிக்கணும் நோன்பு வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் எனக்கு தூக்கமே வரல. நான் வந்து படுத்த உடனே தூங்க மாட்டேன், கொஞ்சம் லேட் ஆகும். அதே போல் லேட்டாக தான் தூங்கினேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காரும் போது மணி வந்து 3:15 3:10 அதுக்கு மேலே ஆயிருந்துச்சு. ஸோ கடகடன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதி இருக்கிற சாப்பாட்டில் தண்ணியெலாம் ஊற்றிட்டு ஆணும் இறாலெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டு, ஏன்னா நோன்பு வச்சுட்டு தூங்குறோம், காலையில் எந்திரிக்க கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் எதுவும் வீணாகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மறுபடியும் சூடு பண்ணி வச்சுட்டு டீயெல்லாம் போட்டு குடிச்சிட்டு நோன்பு வச்சாச்சு. கண்டினியூவாக வீடியோ எடுக்க முடியல, டைம் கிடைக்கிறப்போ அப்பப்போ எடுத்து வச்சுருந்தேன். அடுத்து இந்த வீடியோ எடுக்கும் போது காலையில் ஒரு 11 மணிக்கிட்ட இருக்கும். காலையில் எந்திரிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகி முடிச்சதுக்கப்புறமா இதுதான் எங்களோட பெருநாள் ட்ரெஸ்ஸு, அதை வாஷ் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து புது கைலி ஷர்ட்டு, அதுக்கப்புறம் இந்த சாரீ வந்து நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது வந்து சும்மா வாங்கியிருந்தேன், சரி பெருநாளுக்கே நம்ம வந்து வேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கோல்டு கலரு ப்ளவுஸ் பிட் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். அதில் கொஞ்சம் நிறைய கிளாத் இருந்துச்சு, அதனால் வந்து அந்த கைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு டிசைன் மாதிரி வச்சு விட்டுட்டேன். இது ரைஹானோட லெக்கின்னு. எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி காய வச்சாச்சு. காலையில் எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா பெருநாவுக்கான வேலையை ஒன்று ஒன்றா செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நோன்பு வச்சுக்கிட்டு வேலை பார்க்குறதுல எனக்கு பெருசாக எதுவும் டயர்ட் ஆகலை. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த வெயில் வந்து சுத்தமாக தாங்கவே முடியல. எங்கள் வீடு வேறு சீட்டு வீடு அப்படிங்கிறதுனால ஹீட்டு வந்து 2 மடங்காக இருந்துச்சு. அதனால தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. மற்றபடி வந்து எனக்கு எதுவுமே வந்து தெரியலை. இப்போ வந்து வீட்டெல்லாம் மாப் போட்டு தொடச்சி விட்டுட்டு ஃபேனை போட்டு நல்லா காய விட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த கால் மிதியெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி காய வச்சாச்சு. அடுத்து புது ட்ரெஸ் வாஷ் பண்ண போகிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வாஷ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ரைஹானாக்கு வந்து என்ன ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா மீஷோவில் ஒரு கோல்டு கலர் சாரீ எடுத்திருந்தேன். அதுக்கான ஷார்ட்ஸ் வீடியோ கூட நம்ம சேனலில் போட்டிருந்திருப்பேன். அதை நான் வந்து ஒரு சூப்பரான ஃப்ராகாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். அதுதான் ஹஜ் பெருநாளுக்கு நம்ம ரைஹானா போட்டிருந்தா. அதுக்கப்புறமா நோன்பு திறக்கிற டைம் வந்துருச்சு. அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் பசியாரெல்லாம் எதுவுமே செய்யலை, ஜூஸ் தான் குடிக்கணும் போல் இருந்துச்சு சில்லுண்டு. அதனால் நன்னாரி சர்பத்து போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பாட்டில் ஃபுல்லாக தண்ணியும் வந்து நல்லா சில்லுண்டு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து ஹஸ்பண்ட்டை வந்து எனக்கு என்ன வேணும் நோன்பு திறக்கன்னு கேட்டால், எனக்கு எதுவும் வேணாம், ஒரு பாட்டில் ஜூஸ் மட்டும் வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன். ஸோ வாங்கி கொடுத்துட்டா. இது மட்டும் தான் நான் நோன்பு திறந்து அந்த ஜூஸ் மட்டும் தான் குடித்தேன். பசியாரெல்லாம் நான் எதுவுமே வந்து சாப்பிடல. ஏன்னா எனக்கு பசியாரணுன்னு தோணவே இல்லை, ஜூஸ் குடித்தா போதுங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் ஜூஸ் குடிச்சிட்டு நைட்டு ஒரு 10:30 மணிக்கு மேலே தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஹஜூர் பனியா செய்யலான்னு சொல்லி மாவு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தா. நான் வந்து பார்த்தீங்கன்னா கடல் பாசி வட்டலப்பம்லாம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு 2 அடுப்புலேயும் வந்து கடல் பாசியும் வட்டலப்பமும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அடுத்து இறைச்சியை நல்லா க்ளீன் பண்ணி லாத்தா எடுத்து வச்சுட்டா. நான் வந்து ஆணை வச்சிடலாமான்னு சொல்லி பார்த்தேன். நிறைய வேலை கண்டினியூவாக இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் காலையில் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், உப்பெல்லாம் போட்டு 4-5 விசிலுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு மாவில் வந்து நெய்யை ஊற்றி நல்லா பெசரி வச்சாச்சு. அடுத்ததாக தேங்காய் பால் ஊற்றி மாவை வந்து பிணையணும். ஹஜூர் பனியா அப்புறம் நம்மளுடைய பாரம்பரியமான எல்லா ரெசிபி வீடியோவும் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன். நான் இப்போ தான் கொஞ்ச நாளாக வந்து விலாக் வந்து போட்டுட்ருக்கிறேன். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சமையல் வீடியோ தான் நிறைய போட்டிருக்கேன். தெரியாதவங்க அந்த வீடியோலாம் போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க.
அடுத்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா, மச்சியும் மெஹந்தி போட்டுட்ருக்காக. அதாவது ரைஹானாவுக்கு எங்க புது மருமக வந்து மெஹந்தி போட்டுட்ருந்தாஹா. மெஹந்திலாம் போட்டு முடிச்சுட்டு எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து உட்காந்து பசியாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து கடையில தான் இடியாப்பம் வாங்க விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் இட்லி, இடியாப்பம் இதெல்லாம் வாங்க விட்டு, எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறமா பனியானம் வந்து கட் பண்ணலான்னு சொல்லிட்டு, லாத்தா அப்புறம் எங்க வீட்டு மருமக, ரைஹானா எல்லாருமே கட் பண்ணி குடுத்தாஹா. அதுக்கப்புறம் அத போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். அப்புறம் நான் உங்ககிட்ட சொல்லவே இல்ல பாருங்க இப்போ வரைக்கும். இந்த வருஷம் ஹஜ்ஜி பெருநாவ நாங்களும் எங்க மச்சா ஃபேமிலியும் ஒண்ணா சேர்ந்து தான் கொண்டாடணும். அதாவது இப்ப எங்க கொழுந்தனார் பையனுக்கு கல்யாணம் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த வீடியோ நான் நெறைய போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க. ஸோ புது பொண்ணு மாப்பிள்ளையோட எங்க வீட்ல தான் 2 ஃபேமிலியும் ஒண்ணா சேர்ந்து இந்த ஹஜ்ஜி பெருநாவ கொண்டாடணும். இப்போ வந்து பனியம் ஒரு வழியா சுட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா கடல் பாசி பார்த்தீங்கன்னா, நான் 2 விதமா பண்ணியிருந்தேன். ஒண்ணு வந்து சும்மாவே பிளெயினா வந்து செஞ்சிருந்தேன். இன்னொன்னு வந்து தேங்காய் பால் சேர்த்து பண்ணியிருந்தேன். இது வந்து நம்ம ரைஹானோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா வாங்குன வளையல். எனக்கு வளையல் வாங்க போறதுக்கு சுத்தமா டைமே இல்ல. அதனால ரைஹானாவும், ஹர்த்தாவும் போயிட்டு வாங்கிட்டு வந்தாஹா. இதோட ரேட் வந்து ரூ. 100 கிளாஸ் வளையல். அடுத்து இது வந்து பெருநாளைக்கு காலையில ஒரு 3:10 இருக்கும். அப்ப எடுத்த வீடியோ. எனக்கு வந்து நைட்டு தூக்கமே வரல. லேட்டா தான் படுத்தேன். ஆனாலும் என்னன்னு தெரியல தூக்கமே வரல. சீக்கிரம் எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு அதே ஒரு யோசனையா இருந்துச்சு. 2:40க்குலாம் எனக்கு வந்து முழிப்பு வந்துருச்சு. ஆனா வந்து கொஞ்ச நேரம் அப்படியே புரண்டு புரண்டு படுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 3:10க்குலாம் எந்திரிச்சு வேலைய செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இறைச்சி ஆணம் தான் வைக்க போறோம். அதுக்கு தேவையான எல்லாமே வந்து நைட்டே நான் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில வச்சிருந்தேன். ஸோ அதெல்லாம் எடுத்து வெளியில வச்சாச்சு. ஃபர்ஸ்ட்டு ஒரு அடுப்புல சேமியா கஞ்சி வைக்கிறதுக்காக ஜவ்வரிசி ஊற வச்சிருந்தேன். அத வந்து வேக வச்சிடலான்னு சொல்லிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்ல வச்சு அத வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இன்னொரு அடுப்புல டீ போட்டுட்ருக்கிறேன். டீ குடிச்சா தான் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கிற மாரி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமா எந்திரிச்சிட்டோம். ஒரு மாரியா இருந்துச்சு. அதனால டீ குடிச்சிட்டு வேலைய பார்க்கலான்னு சொல்லிட்டு டீக்கு வந்து பால் ஊத்தி அடுப்புல வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொசுவோட தொல்ல தாங்கல. ரொம்ப வந்து கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால ஒரு கொசுபத்தி ஆன் பண்ணி வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொசுபத்தி ஆன் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் வேலைய பார்க்கறதுக்கே ஸ்டார்ட் பண்ணேன். வட்டலாப்பம் வந்து நைட்டே வேக வச்சாச்சு. ஆனா அப்படியே வச்சுட்டேன். நல்லா ஆறட்டும் காலையில எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு. இப்ப நல்லா ஆறிடுச்சு. இப்ப வட்டலப்பத்த மட்டும் நம்ம எடுத்து வச்சுட்டு, இந்த சட்டி இருக்கு இல்லையா? அந்த இதுல தான் நம்ம இறைச்சானம் வைக்க போறோம். அதனால அத வாஷ் பண்ண போறேன். அடுத்து பராட்டா வந்து விசிறி மடிச்சு வைக்க போறேன். நைட்டே மாவுலாம் பெசஞ்சு சின்ன சின்ன பால்ஸா போட்டு எடுத்து வச்சுட்டேன். காலையில இப்ப எந்திரிச்சு மத்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பராட்டாவும் விசிறி மடிச்சு எடுத்து வச்சாச்சு. நான் எந்திரிச்சு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா என்னோட ஹஸ்பண்டையும் எழுப்பி விட்டுட்டேன். அகல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து தான் டீ குடிச்சோம். டீ குடிச்சிட்டு இப்போ வந்து பராட்டா வந்து நான் தட்டி தட்டி எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஹஸ்பண்ட் வந்து ஃபுல்லா எல்லா பராட்டாவையும் அகலே சுட்டு எடுத்து வச்சுட்டா. ரைஹானாவுக்காக இந்த ஃப்ராக் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இதில் லேஸ் மட்டும் வைக்கணும். நைட்டே வந்து வச்சுட்டு தூங்கலான்னு பார்த்தேன். டைம் இல்ல. அதனால இப்போ வந்து வேலையோட வேலையா இந்த வேலையும் செஞ்சு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு லேஸ் வச்சு தச்சுட்டு இருக்கிறேன். ஒரு கைக்கும் கழுத்துக்கும் வச்சுட்டு இன்னொரு கைக்கு வைக்கணும். பெருநாவுக்காக வேற 2 ட்ரெஸ் தான் எடுத்து வச்சிருந்தேன். அது வந்து ரைஹானா வேணான்னு சொல்லிட்டு இந்த ஃப்ராக் தான் வேணும்னு சொன்னாஹா. அதனால தான் வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டா 5 மணி ஆயிடுச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அத தச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட பெருக்கி கிளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வீட பெருக்கி கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப வீடெல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சாச்சு. கிச்சன்ல மட்டும் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அடுத்ததா தொழுகிறதுக்கு கிளம்ப வேண்டியதுதான். இறைச்சிய வந்து நைட்டே வேக வச்சுட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஓரளவுக்கு நல்லா வெந்துருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் வேகணும். அது ஆணத்தோட சேர்த்து வேக வைக்கும்போது கரெக்ட்டா வந்துடும். ஆணமும் தாளிச்சிட்டு இருக்கிறேன் ஒரு அடுப்புல. இன்னொரு அடுப்புல என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, பராட்டா சுட்டுட்டு இருக்காக. லாஸ்ட்டா வந்து சுட்டு முடிக்க போறாஹா. அடுத்து நான் வந்து ஆணத்த ரெடி பண்ணி வச்சுட்டு, இப்ப அயர்ன் பண்ணிட்டு இருக்கிறேன். தொழுவ போறதுக்காக புர்கா ஷால் எல்லாம் அயர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அயர்ன் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம ரெய்ஹானோட ட்ரெஸ்ஸையும் லைட்டா அயர்ன் பண்ணிட்டேன். இதுதான் நான் ஸ்டிச் பண்ண ஃப்ராக். எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்க. இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா தான் இந்த பேங்கிள்ஸ் போய் வாங்கிட்டு வந்திருந்தா ரெய்ஹானா. அதுக்கு மேட்சிங்கா இயர்ரிங்ஸும் வாங்கிட்டாக. இந்த நெக்லஸ் வந்து நான் ஆல்ரெடி வச்சிருந்தது தான். இதெல்லாம் தான் இப்போ வந்து ரெய்ஹானா போட்டுட்டு ரெடியாக போறா தொழுவுறதுக்கு. நானுமே ஆல்ரெடி ரெடி ஆயிட்டேன். இந்த ஒயிட் கலர் ஷால் பார்த்தீங்கன்னா, எனக்கு அவ்வளவா மேட்ச் ஆகல. அதாவது என்னோட ஃபேஸ்க்கு வந்து அது சுத்தமா செட்டே ஆகல. ஆனாலும் புது ஷாலு அப்படிங்கிறதுனால தொழுகைக்கு போட்டுட்டு போலான்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டேன். இந்த வருஷம் பெருநா தொழுகைக்கு நான், ரெய்ஹானா, மச்சான் ஒய்ஃபு, புது பொண்ணு 4 பேரும் சேர்ந்து தான் போனோம். என்னையும் ரெய்ஹானாவையும் ஸ்ட்ரெயிட்டா பள்ளிவாசல்ல கொண்டு போய் ஹஸ்பண்ட் விட்டுட்டா. நாங்க வாசல்லயே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 2 பேரும் வந்ததும் 4 பேருமா உள்ள போயிட்டு எல்லார் கூடயும் தொழுதுட்டு சலாம் குடுத்துட்டு வந்தாச்சு.
நாங்கள் 4 பேரும் சேர்ந்து தொழுவ போகணும்னு சொல்லி பிளான் எதுவுமே பண்ணலை. எனக்கும் தெரியாது, ஆளுக்கும் தெரியாது இன்னைக்கு சேர்ந்து தான் தொழுவ போகிறோம்னு சொல்லிட்டு. அல்லாவுடைய நாட்டம் இருந்திருக்குன்னு தான் சொல்லணும். நான் வந்து 7 மணிக்கு திடல் தொழுகை அப்படிங்கிற மாதிரி என் கூட எப்போவுமே தொழுவ வரகள்கிட்ட கேட்டிருந்தேன். அதான் சொல்லியிருந்தாங்க. அதனால அதுக்கு நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 6:45க்கெலாம் தொழுகை ஸ்டார்ட் பண்ணி 7 மணிக்குள்ள தொழுகையெல்லாம் முடிச்சிட்டாக போல். என்னோட ஹஸ்பண்ட் வந்து 6:45க்கு வேற ஒரு பள்ளிக்கு தொழுகை போயிருந்தா. தொழுதுட்டு வரும்போது என்கிட்ட வந்து சொன்னாங்க, நீ எப்போவுமே தொழுவ போவில, அங்கே வந்து தொழுவை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டா அப்படின்ட்டு. அதனால சரி ஓகே நம்ம வந்து பெரிய பள்ளிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி நான் கிட்ட சொல்லிட்டேன், நான் வரேன் சேர்ந்து போகலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா தான் நாங்கள் சேர்ந்து போய் தொழுதுட்டு வந்தோம். இப்போ தொழுது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரைஹானாவை ரெடி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா பசியாரெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். மச்சானோட ஃபேமிலி வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து பசியாரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே இங்கே எடுத்து வச்சிருக்கிறேன். அது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காட்டுமா ஒரு டைம் நான் வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரைஹானட்டா தான் ஓப்பன் பண்ணி காட்டுறா. ஏன்னா எல்லாரும் உட்காந்து பசியாரும் போது வீடியோ எடுக்க ஒரு மாதிரியா இருக்கும் இல்லையா, வீடியோ எடுத்துட்டு இருந்தா அவளுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அதனால வந்து முன்னாடியே எடுத்துடலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்கேன். பரோட்டா ஏன் இவ்வளோ கலராக இருக்குன்ட்டு நினைக்கிறீங்களா? அது எதனாலன்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மைதா மாவில் மட்டும், அதாவது மைதா மாவு மட்டும் யூஸ் பண்ணி பரோட்டா செய்யலை. மைதா மாவும் சப்பாத்தி மாவும் பாதி பாதி கலந்து தான் பரோட்டா செஞ்சுருக்கேன். அதனால தான் அப்படி இருக்குது கலரு. அதுக்கப்புறம் அஜூர் பனியா செஞ்சோம் இல்லையா, அதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருந்தோம். அதை ஓப்பன் பண்ண சொன்னேன். நம்ம ரைஹானாவில் ஓப்பன் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் நான் தான் ஓப்பன் பண்ணேன். அடுத்து எல்லாரும் வந்ததும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து பசியாரியாச்சு. பசியாரி முடிக்கும் போது டைம் வந்து ஒரு 11 மணி இருக்கும். 11 மணிக்கிட்ட பார்த்தீங்கன்னா நாகூரில் எங்கள் லாத்தா இருக்கிறா, வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தா. எதுக்காக வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஆடு வந்து குர்பானி கொடுக்கறதா இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஆடு சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கே தான் ஆடு வாங்கியிருந்தா. அதை வாங்குறதுக்காக, அதாவது அந்த ஆடை கட் பண்ணி இறைச்சியெல்லாம் வந்து கரெக்டாக பேக் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு வந்திருந்தா. பச்சாவா மறுபடியும் விடுறதில்ல. ஆமா பெரிய குழந்தை பெரிய குழந்தைக்கு அதானே இது திண்டா பத்ததா எனக்கு பத்தாது. 1/4 கிலோ இருக்குன்னா 50 கிராம் கூட இருக்கு. ஒரு வீட்டுக்கு ஒரு 4 பேராவது திங்கணும்ல. அலுமனை பக்கத்து வீட்டுல ரஜபுக்கு சலாம் கொடுக்கும்போது நாங்கள் எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்கோன்ட்டு தப்பாக எடுத்துக்காதீங்க. சலாம் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டா. வீட்டுக்கு வந்த உடனே எல்லாருக்குமே சலாம் கொடுத்துட்டா. நான் தான் வந்து சொன்னேன், சலாம் கொடுக்கறத வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்ட்டு. அதனால என்னம்மா நான் திரும்பவும் சலாம் கொடுக்குறேன், நீ வீடியோ எடுமா அப்படின்னு சொன்னா. அதனால தான் வந்து எல்லாருமே சிரிச்சிட்டு இருந்தோம், வேற ஒன்றும் இல்லை. எங்கள் வீட்டில் இருக்க ஜென்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா குர்பானி கொடுக்கறதுக்கு காலையில் 11:30 மணிக்கு போயிட்டு மதியானம் 1 மணிக்கிட்ட தான் திரும்ப எல்லாருமே வந்தா. எனக்கு வந்து குடல் கேட்டிருந்தேன். மதியானம் லஞ்சுக்கு வந்து குடலான வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் இருக்கிறோம் சேர்ந்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி குடல் கேட்டிருந்தேன். குடல் வந்து ஃபஸ்ட்டு வந்துருச்சு, அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இறைச்சியெல்லாம் யார் யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து எடை போட்டு பங்கு வச்சிட்டு இருந்தோம். எனக்கு, எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் மச்சான் வீட்டுக்கு எல்லாருக்குமே கறியெல்லாம் பங்கு வச்சு கொடுத்துட்டு காரைக்காலில் ஒரு 3-4 பேருக்கு கொடுக்க வேண்டியிருந்துச்சு. அதுக்கும் எடுத்துக்கிட்டு மீதி கறியை வீட்டில் வச்சுட்டு அங்கே போய் கொடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நான் சாயந்தரம் 100 ரூபா தந்துடுறேன். உனக்கு எனக்கு கணக்கு முடிஞ்சு போச்சு. அப்பதான் இப்பெல்லாம் இல்லை. குடல் வந்து நான் க்ளீன் பண்ண கிடையாது, ஃபுல்லாக நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டா. ஆனை மட்டும் நான் வச்சுட்டேன். நம்ம சேனலில் லாங் வீடியோஸ் தான் நான் எப்போவாச்சும் போடுவேன். அதாவது சீக்கிரமாக போடாமல் கொஞ்சம் லைட்டாக போட்டுட்ருக்கிறேன். ஆனால் ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து தொடர்ந்து போட்டுட்டு தான் இருக்கிறேன். ஏதாச்சும் ஒரு டைம் ரொம்ப பிஸியாக இருந்தால் மட்டும்தான் போடாமல் இருப்பேன். அந்த மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. என்ன கமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ எல்லா வீடியோலையுமே அஹா எஹன்ட்டு பேசுகிறேன்ல, அது வந்து அவங்களுக்கு புரியலையா, என்ன அஹா எஹ பஹன்ட்டு பேசுகிறீங்க, உங்கள் லாங்குவேஜே புரியல அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி கமெண்ட் போட்டவங்களுக்கு மட்டும் என்னோட ரிப்ளை இதுதான். என்ன உங்களுக்கு புரியல, பொதுவாக நம்ம எல்லாரும் அவங்க இவங்க அவரு இவருன்ட்டு பேசுவோம். அந்த மாதிரி தான் இதுவும் அஹா எஹாங்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஸ்லாங் இருக்கும். எங்கள் ஊர் ஸ்லாங் இதுதான். நானும் இப்படி தான் பேசுவேன், என்னை சுற்றி இருக்கிறவங்களும் இப்படி தான் பேசுவாங்க. இதுக்கப்புறமும் நான் இப்படி தான் பேச போகிறேன்.
ஓகே. இப்போ வந்து கத்திரிக்காய்லாம் போட்டு குடலானும் சூப்பராக வச்சு அதுக்கப்புறம் 3 ஃபேமிலியும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து மதியானம் லஞ்ச் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். சாப்பிட்டு முடிச்ச கையோடைய ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா லாத்தாவும் நாகூருக்கு வந்து இறைச்சியெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டா. பீச்சு கிளம்புறா ஜாலியாகவும் ஈஸியாகவும் தெரியும் ஹாப்பியாக இருக்காங்க. மச்சி தலை சீவி விட்டுருக்கா எப்படி இருக்குன்னு பாருமான்னு ரெய்ஹானா காட்டிட்டு இருந்தா. ரெய்ஹானா புது பொண்ணு மாப்பிள்ள 3 பேரும் இப்போ பீச்சு கிளம்புறா. மதியானம் சாப்பிட்டுட்டு எல்லாருமே நல்ல ஒரு சூப்பரான தூக்கத்தை போட்டு எழுந்திரிச்சாச்சு. ஒரு 5:30-6 மணிக்கிட்ட 3 பேரும் மட்டும் பீச்சுக்கு போனாங்க. நாங்களாம் யாரும் போகல, எங்களுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, அதனால நீங்கள் 3 பேரும் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாச்சு. அடுத்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நானும் லாத்தாவும் உட்காந்து மதியானம் சாப்பிடவே இல்லை நாங்கள் 2 பேரும், அதனால சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அடுத்து நைட்டு டின்னருக்கு எல்லாருக்கும் என்ன செய்யலான்னு யோசனை பண்ணணும். காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் ஹெவியாக சாப்பிட்ருக்கோம். நைட்டு கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்லான்னு சொல்லி இடியப்பம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு லாத்தா வந்து இடியப்பம் செஞ்சுட்டா, நான் வந்து தேங்காய் பால் செஞ்சு வச்சுட்டேன். அடுத்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா பீச்சுக்கு போயிட்டு வந்துட்டா. வரும்போது மருமக எங்கள் 2 பேருக்கும் குச்சி ஐஸ் வாங்கிட்டு வந்தா. சாப்பிட்டுக்கிட்டே பீச்சுக்கு போனதை பற்றி சொல்லிட்டு இருந்தா, அங்கே என்ன நடந்துச்சுட்டு நாங்கள் கேட்டுக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோம். நைட்டு ஒரு 9:30 மணிக்கு மேலே எல்லாருமே பசியறியாச்சு. காலையில் இருந்த பசியார, நைட்டு செஞ்ச பசியார எல்லாத்தையும் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் மச்சனோட ஃபேமிலி வந்து வீட்டுக்கு போயிட்டா. நாங்களும் தூங்கிட்டோம். அவ்வளோதான் எங்களோட பெருனா. இப்படி தான் போணுச்சு. உங்களுக்குலாம் பெருனா எப்படி போணுச்சுன்னு மறந்துடாம கமெண்ட்ல சொல்லுங்க. இது தேங்காய் பால், இது இடியாப்பம், இது சீனி, ஸ்வீட்டு சாப்பிடாத